நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீ எது செய்ய நினைச்சாலும் அதை ஜாக்கிரதையா செய். நீ டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேங்க. என்னங்க பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாம். அவங்க விருப்பப்படியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாமே. இதோ அவங்க தான் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க சம்மதி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் சம்பந்தி. நீங்க ஃப்ரீயா இருந்தா நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? தாராளமா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது கல்யாண வேலைகளை எல்லாம் நான் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணோம். எங்க எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் பிடிச்சிருக்கு. அது விஷயமா உங்ககிட்ட பேசிடலாம். அப்படிங்களா? அது சம்பந்தி ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இந்த சடங்கெல்லாம் பொம்பளைங்க இருந்து பண்ண வேண்டியது. அதுவும் இல்லாம நாங்க வெளியே பண்ணி பழக்கமும் இல்லை. அதனால இந்த விஷயத்தை நாங்க ஒரு தடவை கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். சரி, உங்க விருப்பப்படி எல்லாரும் கலந்து பேசிட்டு 1-2 நாள்ல எனக்கு பதில் சொன்னா போதும். கண்டிப்பா. நான் வச்சிடுறேங்க. என்னங்க சொல்றாரு? நான் என்னன்னு சொல்ல, சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு ஹோட்டல் புக் பண்ண போறேன்னு சொல்றாரு. அண்ணி, அண்ணா நீங்க ரொம்ப நேரமா காணோம். ஏதோ முக்கியமான கால் பேச அப்படியா? காஜல் எல்லாம் பேர் எழுதிட்டீங்களா? ஏதோ முடிக்க போறேன். அண்ணி, எங்களோட கார்டு எங்க? அவருக்கு எப்ப அனுப்ப போறீங்க? நாளைக்கு லக்ஷ்மியோட புகுந்த வீட்ல முதல் இன்விடேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பி வச்சிருவோம். அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்களேன். நீங்களும் ஃபோன் பண்ணி அவர் இங்க வர சொல்லுங்களேன். என்ன பாவம், எப்பவும் அவர் வேலை வேலைன்னு பிஸியாவே இருப்பாரு. ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஒரு 2 மினிட்ஸ் ஆவது என் கூட பேசிடுவாரு. டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டிய டைம்ல எங்க இருந்தாலும் எனக்கு மெசேஜ் அனுப்பிடுவாரு. சரிங்க அண்ணி, நீங்க உங்க வேலை எல்லாத்தையும் பாருங்க. நான் போயிட்டு அப்புறம் வரேன். அக்கா அக்கா, இப்பதான் இவருக்கு லட்சுமியோட மாமனார் போன் பண்ணியிருந்தாரு. அப்படியா? எல்லா ஃபங்க்ஷனையும் எந்த ஹோட்டல்ல செய்யலான்னு கேக்குறாரா. ஓ, ஆனா உன் மாமாவுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது எனக்கும் தெரியும்க்கா. ஆனா அவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம செஞ்சுதானே ஆகணும். லட்சுமியோட அப்பா அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, நாங்க யோசிச்சு சொல்றோம்னு சொன்னாரு. கடவுளே, அதுலக்கா நம்ம இதெல்லாத்தையும் செய்ய விருப்பப்படலன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கவலைப்படாத. இந்த காலத்துல எத்தனையோ பேர் ஹோட்டல்லயே கல்யாணத்தை நடத்துறாங்க. ஆனா நம்ம எப்பவும் செஞ்சது கிடையாது. அதனாலதான் நமக்கு இது வித்தியாசமா தோணுது. என்ன சாந்தி, என்ன பண்ற? இந்த கரண்டி எப்படி? இல்ல அக்கா, எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. டென்ஷனா இருக்காத. இத பத்தி எல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. சங்கரிக்கா அப்பவே வசதியானவங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு எல்லாம் செய்வாங்கன்னு நான் நினைக்கல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சாந்தி. அம்மா கொடுங்க, காய்கறி நான் கட் பண்றேன். பத்திரிக்கையில பேர் எழுதியாச்சா? ஆமா, முடிஞ்சிடுச்சு. கார்த்திக் மேல ரெடி ஆயிட்டு இருக்காரு. என்னது, இன்னும் அவன் ரெடி ஆகலையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பத்திரிகை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே. நம்ம தான் இன்னும் ஒரு ஏற்பாடும் செய்யாம இருக்கோம். நம்மளும் சீக்கிரமா செய்யணும். நேரத்துக்கு பத்திரிகை கிடைக்கலன்னா கஷ்டம். யாரும் குறை சொல்ற அளவுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. அதிகமா நம்ம எதுவுமே செய்யல. ஆனா இந்த வேலையாவது நம்ம ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும்ல. அம்மா, எல்லாம் முடிஞ்சிடும். நான் இத போய் மத்ததெல்லாம் எழுதிடுறேன். அப்புறம் அலங்காரம் எல்லாத்தையும் பாத்துட்டியா? எல்லாத்தையும் பாத்துட்டே தான் இருக்கேன். அர்ச்சனா, நீ பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. மாளிகை ரொம்ப அழகா இருக்கணும். பாக்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகணும். அர்ச்சனா, எல்லாரும் பூரிச்சு போயிடணும். அர்ச்சனா, எல்லா வகையான பூவையும் பயன்படுத்தணும். கண்டிப்பாமா. நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், சரியா? சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் அர்ச்சனா, கிஃப்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை போய் பாத்துருமா. ஏமா, கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கல்ல? பாத்து வச்சுட்டோம். ஆனா எனக்கு முதல்லயே அந்த கிஃப்ட் எல்லாம் சுத்தமா பிடிக்கல. அக்கா, அவங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க. நம்ம சாதாரணமா கிஃப்ட் கொடுத்துட்டோம்னு அவங்க நினைக்க கூடாதுல்ல. அது ஒரு மாதிரியா இருக்கும். அர்ச்சனா, இன்னொரு வாட்டி செக் பண்ணு. யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு பாரு. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லா வேலையும் முடிஞ்சிரும். இல்ல, நான் அர்ச்சனா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க தப்பா நினைப்பாங்க. போமா அர்ச்சனா, போய் கிஃப்ட பாரு. ஒரு தடவை கிஃப்ட கார்த்திக்கிட்டையும் காட்டிடு. நம்ம செலக்ட் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நாம நல்லா யோசிச்சு தானே அதெல்லாம் டிசைட் பண்ணோம். ஆனா இப்ப எல்லாமே முன்ன மாதிரி இல்லையே. அர்ச்சனா, நீ அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் மறந்துரு. புதுசா கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லு. கல்யாணத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. கிஃப்ட் எல்லாம் அதுக்குள்ள வந்துரும். நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா அர்ச்சனா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். ஆமா அர்ச்சனா, அந்த டைலர் என்ன சொன்னாரு? அவர் வேற வரணுமே. அவர் பிளவுஸ கொண்டு வரணும். அப்புறம் லட்சுமியோட புடவை அதெல்லாம் எங்க? அம்மா, லட்சுமியோட புடவை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. நான் எதுக்கும் ஒரு தடவை போன் பண்ணி பாத்துறேன். சரிம்மா. அட கடவுளே, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. எல்லா வேலையும் நல்லபடியா முடியும். நீ கவலைப்படாத.
அமைதியா இரு சரியா? இங்க பாரு கார்த்திக், லக்ஷ்மி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம சீக்கிரமா செஞ்சாகணும். உனக்கு தெரியும்ல கார்த்திக், சம்மந்தி ஐயா வேற ஹோட்டல் புக் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணாரு. அதுக்கு அண்ணன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சம்மந்தியோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடும் எந்தவித குறையும் இல்லாம இருக்கணும். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லக்ஷ்மி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே பார்த்து செய்றேன். நந்தினி அக்கா கல்யாணத்தப்போ என்னால எதுவும் பெருசா செய்ய முடியல. ம். ஆனா இது என் தங்கச்சியோட கல்யாணம். இந்த கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட கடமைப்பா. இது நம்ம வீட்டுல நடக்க போற கடைசி கல்யாணம். இந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டா இருக்கணும். கார்த்திக், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். கண்டிப்பாப்பா. ம். ஆ, அப்பா ம்? நான் வீட்டுக்கு போறேன். அங்க கொஞ்சம் வேலை இருக்குப்பா. பேப்பர்ஸ் தேவைப்படுது. சரி. அனி இதோட கட் சரியாவே இல்லல. இங்க பாருங்க, நெக் கூட அழகாவே இல்ல. லக்ஷ்மி நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இல்ல வேண்டாம் நீ, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி அதை இங்க கொடு. ஆ. அக்கா, லக்ஷ்மி இந்த பிளவுஸ் எல்லாமே இது ரொம்ப கொஞ்சம் சாதாரணமா பாரு. இருக்குல்ல. இதுல இன்னும் கொஞ்சம் டிசைன் இருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும்ல. ஆ, இன்னும் டிசைன் வேணா போட்டுக்கலாம். ஆம், அப்புறம் இதுல இருக்கிற ஜரியை கொஞ்சம் அதிகப்படுத்திடுங்க. சரிங்கம்மா. அர்ச்சனா, நீ ஒண்ணு பண்ணுமா, இந்த பிளவுஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ண சொல்லு. இது எல்லாமே கல்யாணத்துல போடுற பிளவுஸ் இல்ல. இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு டிசைன்ஸ் லைட்டா இருந்தா தான் பிடிக்கும். இல்ல இல்ல, டிசைன் பண்ணிட்டோம். இல்ல வேண்டாமா, எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, சாரீஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால பிளவுஸ் சிம்பிளா இருந்தா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியறது இல்ல. கல்யாணத்துக்கெல்லாம் லைட்டா டிசைன் பண்ணியிருந்தா நல்லா இருக்காது. லக்ஷ்மி, சின்னம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. கல்யாணத்துல கிராண்டா தானே இருக்கணும். ஆ, அம்மா ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸ் எல்லாம் அப்படியே இருந்துருமா? என்னோடது பாருங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்கு. இருந்தா இருந்துட்டு போட்டுமே. இதெல்லாமே குடுக்கல் வாங்கல இருக்கிற துணிமா. நான் சொல்றபடி நீ செஞ்சா அது போதும். ஆனா அம்மா, இந்த பிளவுஸ் எல்லாம் நான் தானே போட்டுக்கணும். லக்ஷ்மி, நீ போயிட்டு சாயந்தரமா வாப்பா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்றோம் சரியா? சரிங்கம்மா. அம்மா நீங்க சொல்றது இப்ப சுத்தமா ஃபேஷனே இல்ல. இப்ப எல்லாருமே லைட் டிசைன்ஸ், லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம எனக்கு அதிகமா எம்ப்ராய்டிங் இருந்தா பிடிக்காது. இப்படி உன்கிட்ட சொன்னது யாரு? நிக்கில் தானே சொன்னது. ஆம், லக்ஷ்மி, சின்னம்மா சொல்ற மாதிரி கேளு. நானா எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க கூடாதா? எதுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறீங்க? அம்மா நீங்க விட்டுடுங்கம்மா, இவளுக்கு இப்படிதான் பிடிச்சிருக்குன்னா. அர்ச்சனா, அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க கிட்ட இருந்து நல்லா டிசைன் பண்ண Dress எல்லாம் வரும். அதுக்கு பதிலா நம்ம இதையா குடுக்கறது? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா. நான் தான் அவளுக்கு புரிய வைக்கிறேன்ல அர்ச்சனா. எதுக்காக தேவையில்லாம நீ குறுக்க குறுக்க பேசுற? நான் அவளோட அம்மா. அவ நல்லதுக்காக தானே இது எல்லாத்தையும் சொல்றேன். இங்க பாருங்கம்மா, அனிதா கரெக்டா சொல்றாங்க. எனக்கு ஹெவி டிசைன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. இதுல வேற நீங்க டிசைன்ஸ் அதிகப்படுத்துனீங்கன்னா நான் நிச்சயம் அதை போட்டுக்க மாட்டேன். லக்ஷ்மி, ஏன் எல்லாத்துக்கும் சும்மா பிடிவாதம் பிடிக்கிற? எப்ப பார்த்தாலும் உன் இஷ்டப்படியே நடந்துக்கிற. பெரியவங்க பேச்சதையும் கேட்கறதே கிடையாது. நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டுக்கிட்ட எப்ப வேணாலும் போய் அவரை பாக்குற. ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யற? எது சரி எது தப்புன்னு யோசி. நீ செய்யறது எதுவுமே சரி கிடையாது. அம்மா இந்த பேச்சை விட்டுடுவோமா? நான் ஏன் பேசக்கூடாது? அதுவும் இல்லாம நீ கொஞ்சம் கூட கவனமே இல்லாம இருக்க. முதல்லயே தெளிவா நல்ல டிசைன் பண்ண சொல்லிருக்கலாம்ல. அப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லக்ஷ்மிக்கு நீ தோண போகாத அர்ச்சனா. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து நீ எந்த விஷயத்தையுமே ஒழுங்கா பண்றது இல்ல. அம்மா இதுல நான் எங்க தப்பு பண்ணேன்? நான் லக்ஷ்மிக்காக தான் சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? எல்லா விஷயமும் சுத்தி வளைச்சு ஏன் என்கிட்டயே வந்துடுது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு உன்னை குத்தம் சொல்றேன்னு சொல்றியா? அம்மா, அர்ச்சனா அந்த அர்த்தத்துல சொல்லமா. இவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் கார்த்திக்.
எப்ப பார்த்தாலும் நான் தான் தப்பு பண்ணுவேன். நான் தானே தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். அம்மா நான் லக்ஷ்மிக்காக தான் சொன்னேன். நான் அதுகிட்ட முன்னாடி இத பத்தி பேசிட்டேன். இவளுக்கு சரி போடுறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என் கவனம் ஒண்ணும் வேற எங்கேயும் இல்ல. அர்ச்சனா, தயவு செஞ்சு அம்மாவை தப்பா புரிஞ்சுக்காத. அவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாமே தமாஷாவே தெரியுது. நீ பார்த்தல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு. என் பொண்ணை கண்டிக்கிறது கூட எனக்கு உரிமை கிடையாதா? ஒரு விஷயம் தெரியுமா, நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணனா அப்புறம் நீ தான் வேதனைப்படணும். நான் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கலன்னு என்னதானே எல்லாரும் திட்டுவாங்க. ஏன் அர்ச்சனா எப்பவும் இவ சார்பாவே பேசுற? இவளுக்கு எதுக்கு வக்காலத்து வாங்குற? அம்மா, அர்ச்சனா ஒன்னும் லக்ஷ்மிக்கு வக்காலத்து வாங்கல. கார்த்திக், அம்மா சரியா தான் சொல்றாங்க. இப்பெல்லாம் நான் தேவையில்லாததை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எதுக்கு நடுவுல பேசினேனே தெரியல. விஷயம் பெருசாக கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். என்ன நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. உண்மையிலேயே எனக்கு ஏதோ பிரச்சனையோன்னு நான் நினைக்கிறேன். அர்ச்சனா, பாத்தீங்களாமா, அர்ச்சனா வருத்தப்படுறா. அப்படியா? அவ வருத்தப்படுறான்னு தெரியுது. ஆனா அவ என்னை எதிர்த்து பேசுனதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. அம்மா, நான் சொல்றத கேளுங்க. அர்ச்சனா, அம்மா எதையும் மனசுல வச்சுட்டு அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு ஒண்ணும் இல்ல கார்த்திக். நீ நார்மலா இல்ல அர்ச்சனா, எனக்கு தெரியும். நான் எப்படி அப்படியெல்லாம் பேசினேனே எனக்கு தெரியல கார்த்திக். நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். எதையும் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம மவுண்ட் அபுல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நீங்க எனக்கு ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க. வீட்ல பார்ட்டி இருந்தது. ரொம்ப நல்லா நம்ம என்ஜாய் பண்ணோம். இருந்தும் ஏன் அந்த பிரச்சனை மறுபடியும் வெளியே வருதுன்னு தெரியல கார்த்திக். நீ அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காத அர்ச்சனா. இங்க பாரு, இப்போ இது கல்யாண வீடு. இங்க 1008 வேலை இருக்கும். அம்மா லக்ஷ்மி மேல கோவமா இருக்காங்க. அந்த கோவத்துல தான் உன்கிட்ட எதுவும் பேசிட்டாங்க. இங்க பாரு, ஒருவேளை இப்படி கூட நடக்கலாம். நாளைக்கு நான் கூட உன்கிட்ட கோவமா பேசலாம். இல்லனா நீ கூட என் மேல கோவப்படலாம். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அதனால நீ அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்காத. நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்க. அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசியிருப்பாங்க. என்ன சரியா? சரி. வா அர்ச்சனா, இங்க உட்கார். தண்ணி குடி. அட, நான் போய் தண்ணி கொண்டு வந்தேன். நான் போய் எடுத்துட்டு வரேன் கார்த்திக். இட்ஸ் ஓகே, நானே கொண்டு வரேன். என்ன ஏதாவது தேடுறியா? ட்ரே எங்கன்னு பாக்குறேன். என்ன சாந்தி, இதுதான் முதல்லயே எடுத்து வச்சிட்டியே. தயவு செஞ்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, லக்ஷ்மியோட கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நாம இப்ப எல்லாரும் அமைதியா இருந்து வேலைகளை செய்யணும். சாந்தி, பொறுமையா இரு. அர்ச்சனா, நான் எப்ப எது சொன்னாலும் கேட்டுக்குவா. இன்னைக்கு வரைக்கும் அவ குரலை உயர்த்தி என்கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்களா, என்னையே எதிர்த்து பேசிட்டா. அம்மா, அர்ச்சனா அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுங்கிறது உண்மைதான். இங்க பாருங்கம்மா, அர்ச்சனா அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறா. ஏன் அப்படி பேசினேன்னு புரியலன்னு சொல்றா.
அம்மா உங்களுக்கு தெரியும்ல, மிஸ்கேரேஜ் விஷயத்தை பத்தி பேசினா அர்ச்சனா உடனே அப்செட் ஆயிடுறா. நீங்களும் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. ஐ மீன், நடந்ததை மறக்க அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அர்ச்சனாவை நான் எவ்வளவு கவனமா பாத்துக்கிறேன், அது உனக்கும் தெரியும்ல. நீ பாத்தியா அவ என்கிட்ட எப்படி பேசினான்னு? ஆனா அவ லக்ஷ்மிக்காக தான் நம்ம பேசினா. ஏன்னா லக்ஷ்மி அவ சொன்னதை கேட்கல. நானும் லக்ஷ்மி கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அர்ச்சனா எதுக்கு நான் அவ மேல பழி போடுறேன்னு எதுக்காக சொல்லணும்? அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்கம்மா. அர்ச்சனா அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. என்னத்த புரிஞ்சுக்கிறது? நான் பெத்த பிள்ளையே என்ன சரியா புரிஞ்சுக்கல. கார்த்திக், முதல்ல தண்ணிய கொண்டு போ. தேங்க்ஸ். அர்ச்சனா, முதல்ல தண்ணி குடி. போதும். இந்தா. நான் அம்மா கிட்ட பேசினேன். என் மேல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல. இல்ல, அவங்க கிச்சன்ல ரொம்ப வேலையா இருக்காங்க. நான் எப்படி அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசினேனே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல கார்த்திக். நான் எப்படி திருப்பி பேசினேனே தெரியல. நான் பேசணும்னு கூட நினைக்கல. ஆனா ஏன் நான் அந்த மாதிரி பேசினேன்னு தெரியல. போதும், தயவு செஞ்சு 2 பேரும் இந்த விஷயத்தை விடுங்க. இன்னையோட இதை மறந்துடுங்க. நீங்க 2 பேரும் நார்மலா இருங்க. இங்க பாரு, உங்க விஷயத்துல நான் உன்னை மறந்துட்டேன். நான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது வேற. ஐயோ, சாரி கார்த்திக். நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். கார்த்திக், அம்மா என்ன மன்னிச்சிடுவாங்க இல்ல? அம்மா கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல? தனோ, வந்தனாவையும் கூப்பிடு, வந்து டீ குடிக்க சொல்லு. பாட்டி, வந்தனா அண்ணி ராகுலுக்கு படிப்பு சொல்லி தராங்க. ஆஹா. அம்மா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. இன்னி வரைக்கும் வீட்ல வச்ச பணம் காணாம போனது இல்ல. நல்லவேளை நான் ஃபீஸ் பணத்தை ஒண்ணா வைக்கல. 1000 ரூபாய் மட்டும் தனியா எடுத்து வச்சேன். சரி விடுமா சுகன்யா, ஏன் அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க? அவசரத்துல பணத்தை எங்கேயாவது மாத்தி வச்சிருப்ப, கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த போய் ராகுலோட ஃபீஸை கட்டிட்டு வா. சரிங்க. அவன் இப்ப நல்லா படிக்கிறானா இல்லையா, இல்ல திரும்பவும் விளையாட்டுத்தனமா தான் இருக்கானா? இல்லங்க பாருங்க, அவன் சின்ன பையன் தானே. பரீட்சை நெருங்க அவன் தானா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி கண்டிப்பா அவனுக்கு நல்ல மார்க் வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்னம்மா, நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா அர்ச்சனா அண்ணி, அவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? இதெல்லாம் சகஜம்தான். ஆனா அர்ச்சனா அப்படி கிடையாது. அப்ப ஏதோ பேச்சுவார்த்தையில விஷயம் பெருசாயிடுச்சு. ஆனா நான் என்னோட மாமியார் எப்போ இந்த மாதிரி பேசினதே இல்ல. ஆனா பாவம் அர்ச்சனா அன்னைக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அதனாலதான். பிந்து, அந்த கத்திய கொடு. இந்தாங்க. அட அர்ச்சனா அண்ணி, நீங்களா உள்ள வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உங்களை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். வாமா அர்ச்சனா, அரிசியை ஊற வச்சிடுறியா? அம்மா, சாப்பிட என்னம்மா பண்ணட்டும்? அக்கா, இன்னைக்கு நம்ம புதினா சட்னி செய்யலாம்னு சொன்னீங்கல்ல. புதினா சட்னியை நான் காலையிலே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேம்மா.
ஆமா சாந்தி, அர்ச்சனா காய்கறிகளை வெட்டட்டும், இது அவகிட்ட கொடு. மொட்டை மாடியில துணியெல்லாம் காஞ்சு போயிருக்கும். மழை பெய்யறதுக்கு முன்னாடி நான் அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். பெரியம்மா, நான் என்ன பண்ணட்டும்? அம்மா கிட்ட என்ன சொல்லட்டும்? நீயும் பார்த்துட்டு தானே இருக்க அர்ச்சனா. மகளோட கல்யாணத்தை நினைச்சு அவளும் டென்ஷனா இருந்துட்டு இருக்கா. நீயும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. எதை பேசுறாலும் யோசிச்சு பேசு. காய்கறி என்ன இருக்கு?